கன்னி ராசிக்கு இவ்வார கோச்சார பலன்களையும் இறுதியாக தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான புதன் பகவான் சுக்கிரனோடு சேர்க்கையும் சுக்கிரனும் சனியும் பார்வை பரிவர்த்தனை பெறுவதும் லக்கி குபேரின் அருளை பரிபூர்ணமாக பெறுகின்ற ஒரு அற்புதமான யோகமான வாரமாக உங்களுக்கு அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. மனநலம் மற்றும் ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது? சந்திர பகவான் வளர்பறையாக உங்களுக்கு ராசிக்கு வருகிறார். திங்கள் அன்றும் அதன் பிறகு செவ்வாய் போன்ற நாட்களில் ராசியில் அமர்வதும், வெள்ளி சனி போன்ற நாட்களில் ராசிக்கு 3 அமர்வதும், அதன் பிறகு 2க்கு துலாம் ராசிக்கு வந்தாலும் குருவோடைய பார்வை பெறுவது என்று மனோகாரகன் சந்திர பகவான் இவ்வாரம் முழுவதும் சிறப்பாக இருப்பதனால் மனநலம் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். ராசியிலே பகை கொண்ட செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கின்றார். கோபம் வரும். இந்த கோபம் மட்டும் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள், முடிந்தவரை கட்டுக்குள் வைத்து கொள்ளுங்கள். இருப்பினும் இவ்வாரத்தை பொறுத்தவரை மனதில் பெரிய அளவிலே கோபம் வராது. சந்திரன் மிக சிறப்பாக இருப்பதனால் எவையும் புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ராசிக்கு 6 ராகு இருக்கிறார். சூரியனுடைய பார்வையும் 6ஆம் இடத்துக்கு இருக்கிறது. வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் நலத்தில் உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் போன்றவைகள் சூரியனால் ஏற்படும். இருந்தாலும் குருவுடைய பார்வையும் 6ஆம் இடத்தின் மீது இருப்பதனால் ஆரோக்கியத்தில் பெரிய அளவிலே பாதிப்புகள் எவையும் இல்லை. எனவே இந்த வாரம் மனநலம் மற்றும் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது அசைவ உணவுகளிலே உஷ்ண சம்பந்தப்பட்ட உணவுகள், கோழி போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி இந்த வாரம் மனநலம் உங்களுக்கு உற்சாகம் சுறுசுறுப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் பெரிய அளவிலே பாதிப்புகள் எவையும் இல்லை. தொழில், வேலை, பொருளாதாரம் அவற்றிலே உங்களுக்குரிய முயற்சிகள் எப்படி இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரம் இந்த வாரத்தை பொறுத்தவரை சுக்கிரன் புதன் சேர்க்கை 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருப்பது ஒரு மிக பலமான யோகம். 30ஆம் தேதி வரை புதன் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார், சுக்கிரனோடு சேர்க்கை பெறுகிறார். மேலும் உங்களுக்கு சனியும் சுக்கிரனும் பார்வை பரிவர்த்தனை. சுக்கிரன் 5ஆம் வீடு சனியோட வீடான மகரத்தை பார்க்கிறார். சனியோ உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடான ரிஷபத்தை 3ஆம் பார்வையாக பார்க்க. இந்த பார்வை பரிவர்த்தனை பலமானது. எனவே கன்னி ராசிக்கு தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய லாபமும் பொருளாதார முன்னேற்றமும், புதிய தொழில் வியாபாரம் துவங்குவதிலே எவ்விதத்திலும் பிரச்சனைகள் சஞ்சலங்கள் எவையும் இல்லாமல் நல்ல ஒரு முயற்சிகளுக்குரிய வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு பொருளாதார உயர்வு மிகப்பெரிய அளவில் இருக்கும். வேலையாட்களோட உழைப்பும் சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் நன்றாக இருக்கும். அரசாங்கத்தும் எதிர்பார்க்கின்ற உதவிகள் கிடைக்கும். இவையெல்லாம் இந்த வாரத்தை பொறுத்தவரை பலமான யோகத்துக்குரிய வாரம். உத்தியோகம் என்று பார்க்கின்ற சூரியன் 12 இருக்கின்றார். உயரதிகாரிகளும் சில விஷயங்களிலே பிரச்சனைகள் ஏற்படும், கருத்து பேதங்கள் வேறுபாடுகள் ஏற்படும். இருந்தாலும் புதன் சாதகமாக இருப்பதனால் இவற்றையெல்லாம் நீங்கள் சமாளிக்கக்கூடிய மன உறுதியும் எந்த ஒரு முயற்சியும் சக ஊழியருடைய நட்புறவும் நன்றாக இருக்கும். இருந்தாலும் 7ஆம் இடத்திலே சனி வக்ரமாக இருக்கிறார். எந்த ஒரு முயற்சியிலும் மனதை போட்டு செவ்வாய் குழப்பி விடுவார். உயரதிகாரிகள் உங்கள் மீது அதிக வேலை பளுவை கொடுப்பார்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை. இருந்தாலும் இந்த வாரத்தில் புதன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் வேலையில் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. கலைத்துறை யோகமான வாரம். கலைத்துறையை பொறுத்தவரை இந்த வாரம் பெரிய வெற்றிகள் இருக்கின்றது. கன்னி ராசிக்கும் கலைத்துறைக்கும் தொடர்பு இருக்கின்றது. சுக்கிரன் யோகாதிபதி, பெரிய அளவில் தனலாபமும் இருக்கின்றது. அரசியல் சாதகமற்ற வாரம். விரயத்தில் சூரியன் கேதுவோடு சேர்க்கை. பொறுமைதான் காட்ட வேண்டும். புதிய செயல்கள் புதிய முயற்சிகளே. விவசாயம் அற்புதமான வாரம். நல்ல விளைச்சல் இருக்கும். நல்ல லாபம் பெறுவீர்கள். இதுவே தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகத்துக்குரிய பொருளாதாரத்தில் இந்த வாரம் உங்களுக்கு புதன் மிகவும் சாதகமாக இருக்கும். மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவையும் வணங்குவதன் மூலம் இன்னும் அதிகமான லாபத்தையும் வெற்றிகளையும் பெறுவீர்கள். குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது ராசியிலே செவ்வாய் இருக்கிறார். இருந்தாலும் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறார். நீங்கள் என்னதான் கோபப்பட்டாலும் குடும்பத்திலே உங்களுடைய மனைவியோ அல்லது கணவனோ உங்களிடம் அன்பைத்தான் காட்டுவார்கள். அது ஒரு பெரிய பாக்கியம் உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை. குழந்தைகளாலும் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கின்றது. காதல் உறவுகளை பொறுத்தவரை பெரிய அளவில் பாதிப்பில்லை. சுக்கிரன் ரொம்ப சாதகமாக இருக்கார். ஆக காதல் உறவுகளை அன்பையும் கொடுப்பீர்கள், அன்பையும் பெறுவீர்கள். காதலை வெளிப்படுத்துவதும் தயக்க வேண்டாம். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரமே. திருமண முயற்சி குருபலம் இல்லை, ஆனாலும் சுக்கிரன் சாதகம் 11ஆம் இடத்திற்கிறார். ஜாதகம் சாதகமாக இருந்தால் நல்லதுதான்.
இருந்தாலும் 7ஆம் இடத்திலும் கண்டக சனி நடக்கத்தானே போகிறது. கண்டக சனி, அப்புறம் அஷ்டம சனியும் வரதான் போகிறது. இவையெல்லாம் பார்த்து கொண்டு நான் திருமண முயற்சியில் நம்மளாம் பொறுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கணும். ஜாதகம் எப்படி இருக்குன்னு ஒரு முறை பாருங்கள். மறுமணம் 11ஆம் இடம் பலமாக இருக்குது. அதனால் மறுமண முயற்சி நல்ல வரன் அமையும். அவ்வாறு வரங்களை தேடிக் கொண்டிருக்கும் நண்பர்கள் சென்னை வாலாஜரோடு அண்ணா சாலையிலே இயங்கிக் கொண்டிருக்கும் மேட்ரிமோனி சென்டரே bharatmatchpoint.com எனது திருமண இணையதளம். விருப்பப்படுகின்றவர் இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம். அலுவலகம் வந்தால் நிச்சயம் என்னையும் நீங்கள் சந்திக்க முடியும். திருமண முயற்சி இந்த வாரம் சாதகம், நல்ல விதமான வரங்களும் அமையும். மற்றபடி சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற செவ்வாய் ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். ஆகவே குரு வழிபாடு செய்வது நல்லது. பாம்பன் சாமியோடைய அந்த ஸ்லோகங்களை கேட்பது அல்லது அவரை வணங்குவது இந்த வாரத்தில் செவ்வாயால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இல்லாமல் இருக்கும். இவை செய்வதை சிறப்பு கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நலம் பெறுக, வளம் பெறுக.